श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रभाव पद्धति श्लोकं 96. धन्या मुकुन्दस्य पदानुषङ्गात् धनीयता येन समर्चिता त्वं वासस्तदीयो मणिपादरक्षे लक्ष्म्याळकामभ्यदरीकरोति. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, முகுந்தஸ்ய பெருமாளுடைய, பதானுஷங்காத் திருவடி சம்பந்தத்தினாலே, தன்யா மிக பரிசுத்தமாயிருக்கின்ற, துவம் நீ, தனீயதா பணத்தில் ஆசைப்படுகின்ற, ஏன எவராலே, சமர்ச்சிதா பூஜிக்கப்பட்டாயோ, ததீயகா அவருடையதான, வாசகா வீடானது, லக்ஷ்மியா சம்பத்தினாலே அலகாமபி குபேரனுடைய பட்டணத்தையும் அதரீகரோதி இழப்பமாக பண்ணுகிறது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னென்னா, முகுந்தனோட பாதுகையான இந்த தேவியை யார் பக்தியோட பூஜிக்கிறாளோ, முகுந்தனோட பாதுகையை யார் பக்தியோட பூஜிக்கிறாளோ அவளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னா, அவளோட வீடானது லக்ஷ்மியா சம்பந்தத்தினாலே குபேரனுடைய பட்டணத்தையும் இழப்பமாக்குகிறது. அப்பேற்பட்ட செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு பலஸ்ருதி ஸ்லோகமாகவே பெரியவாள்லாம் சாய்ப்பா. அதாவது யாருக்கு பணத்தேவை இருக்கிறதோ அவள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக அவளுடைய அந்த தாரித்ரியமானது நீங்கி அந்த வளமானது கிட்டும் அப்படின்றது பெரியவாளோட வாக்கு. இப்போது இதோட டைரக்ட் மீனிங்கே நமக்கு நல்லா புரிய வைக்கிறது, பாதுகையை சேவிச்சா பணக்காரெல்லாம் ஆயிடுவோம் அப்படிங்கிறது. இங்கே இந்த ஸ்லோகத்தில் தனியதா அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கிற வார்த்தையே கிடையாது. இது குபேரனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சம்பத்துக்களை பற்றி பேசுறது. குபேரனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுன்னா அது நவநிதிகள் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஹனுமான் சாலிசாவில் கூட வரும், அஷ்டசித்தி நவநிதி கேதாத்தார், அஷ்டசித்திகள் நவநிதிகள். நவநிதிகள் அப்படின்னா 9 விதமான நிதிகள். இந்த 9 விதமான நிதிகளுக்கும் கண்ட்ரோலர் யாருன்னா குபேரன் தான். குபேரன் இது ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். எது அந்த 9 நிதிகள் அப்படின்னா, மகாபத்மநிதி, பத்மநிதி, சங்கநிதி, மகரநிதி, கஷ்யபநிதி, முகுந்த அல்லது குமுதநிதி, குண்டநிதி, நீலநிதி, கர்வநிதி, இந்த மாதிரி 9 நிதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 நிதிகளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனா, குபேரனுடைய பட்டணத்தையும் இழப்பமாகன்னு சொல்லும்போது குபேரனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நவநிதிகளுமே நமக்கு கிடைக்கிறது. இதில் மகாபத்மநிதி அப்படிங்கிறது சொத்தை குறிக்கிற வார்த்தை. அதாவது வெல்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சொத்து சேரணும் அப்படின்னா இந்த மகாபத்மநிதி நமக்கு கிடைக்கணும். பத்மநிதி அப்படிங்கிறது ஒரு தூய்மை அல்லது வளமை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வகையான நிதி. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்கிறது. பியூரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி. வெல்த்துங்கிறது வேறு, ப்ராஸ்பெரிட்டிங்கிறது வேறுங்கிறதுனால மகாபத்மநிதியும் பத்மநிதியும் வெல்த்தையும் ப்ராஸ்பெரிட்டியும் குறிக்கிறது. சங்கநிதின்னு சொல்லும்போது அது ஒரு மங்களகரமானது. சங்கம்ன்றது ரொம்ப தூய்மையானது. ஆக அந்த மாதிரியான ஒரு மங்களத்துவத்தை குறிக்கிறது. நமக்கு ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது நமக்கான வளமையை குறிக்கிறதா இருக்கணும். நமக்கு அது நல்ல விதத்தில் சேரக்கூடிய பணமாக இருக்கணும். அது அந்த பணத்தின் மூலமாக நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மங்களத்தை கொடுக்கறதா இருக்கணும். நமக்கு செலவுன்றது நிறைய வகையில் இருக்கலாம். ஆனால் சுப செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான செலவாக இருக்கிறதுக்கு வர வேண்டிய பணம், சுப செலவுகள் செய்யறதுக்கு தேவையான பணமாக இருக்கிறது, அந்த மாதிரியான நிதி. அதனால் சங்கநிதின்றது மங்கள நிதி, அப்படி மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மகர நிதி அப்படிங்கிறது இந்த மாதிரி நிதிகள் சேர்த்து வச்சா போகாது, நமக்கு அது காப்பாற்றுற தன்மையும் வேணும். ஆக ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு காத்தல் அப்படிங்கிறதான ஒரு
அந்த ஐஸ்வர்யமும் நமக்கு வேணும். கஷ்டப நிதி அப்படின்னா அழியாத தன்மை, நம்ம எடுக்க குறையாமல் வரணும். ஸ்டெபிலிட்டி, அதில் வந்து ஒரு அந்த இது இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யமாக நமக்கு இருக்கணும். அது முகுந்த நிதி அப்படின்றது தான் ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஆன்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஐஸ்வர்யம் தான், முக்கியமான ஐஸ்வர்யம் அது. அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்த அந்த ஐஸ்வர்யமானதும் நமக்கு கிடைக்கணும். அதாவது நமக்கு அந்த ஞானமானது அதுவுமே ஒரு ஐஸ்வர்யம் தான், ஒரு நிதி தான் அது. ஆக அதுவும் நமக்கு வேணும். குண்டநிதி அழகு, இந்த புற அழகு சொல்கிறது இல்லை, அது மட்டும் இல்லை. இப்போ நம்மளுக்கு எல்லா விதமாகவும் ஐ எம் ஹேவிங் மை கண்டென்ட், எனக்கு நான் பூர்த்தியாக திருப்தியாக இருக்கேன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விதமான தெளிவு, ஒரு சந்தோஷம், அது நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயே நமக்கு அது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம அந்த எல்லாத்தையும் அடைஞ்சு திருப்தியாக இருக்கும்போது தான் நம்மளோட ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் வரும். அப்போ அது அந்த மாதிரியான ஐஸ்வர்யம், ஃபேஸில் அந்த ரியாக்ஷன், அந்த மாதிரியான ஒரு அழகு அப்படி கிடைக்கணும்னா அப்போ எல்லாம் நமக்கு கிடச்சிருந்தா தான் அது கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட நிதியும் நமக்கு தேவை. அடுத்தது நீலநிதி, ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிறது, அதாவது இது கிடைக்கவே கிடைக்காது, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கிறது. கர்வநிதின்னா அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிறது, ஒரு புதையல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஹிடன் ட்ரெஷர் அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிறது, அந்த மாதிரியான எதிர்பாராமல் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஐஸ்வர்யங்கள். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஐஸ்வர்யங்கள், நவநிதிகளுமே நமக்கு கிடைக்கும் எப்போ பாதுகையை நம்ம சேவிக்கும் போது. அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குபேரனோட பட்டணத்தையும் அது இழப்பமாக்கிறது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது குபேரனோக்கே அவ்வளோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோன்றக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கும். இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யாதவாபியுதயத்தில் சுவாமி சாய்ச்சிருப்பார். இந்த எதுகுலமானது எப்பேற்பட்ட குலம் அப்படின்னு சொல்லும்போது, எதுகுலத்தில் வந்து பெருமாள் பிறக்க போகிறார், அந்த குலத்தை பற்றி ஒரு பெருமையை சொல்லும்போது சுவாமி சாய்ச்சிருப்பார். அதுக்கு அந்த எதுகுலத்தில் ஒருத்தர் தான் தானம் வாங்கிப்பாலாம், ஒருத்தருக்கு மட்டும்தான் தானம் கொடுக்க முடியுமா எதுகுலத்தால். ஏன் அப்படின்னா, அந்த முதல்ல நீந்த ஒரு கியூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் இருக்கா அப்படின்னா முதல்ல நிற்கிறவர் வந்து தானம் வாங்கிக்கிறார் இல்லையா, அந்த தானம் வாங்கின்றவரே பின்னாடி நிற்கிற 99 பேருக்கும் தானம் பண்ணிட முடியுமா, அவ்வளோ வாங்கிப்பாராம் முதல்ல இருக்கிறவரே. ஃபஸ்ட்டு தானம் வாங்கின்றவாளே லைனில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட முடியும்னா அப்போ முதல்ல இருக்கிறவருக்கு எவ்வளோ தானம் கொடுத்துருப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வளமையாக இருந்தவா அப்படின்னு சொல்லுவார் அந்த ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகமே அவ்வளோ அழகு. அப்பேற்பட்ட குலமானது எது குலம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வளமையானது நமக்கும் கிடைக்கும் எப்போ அப்படின்னா, பாதுகையை சேவிக்கும்போது இப்பேற்பட்ட ஐஸ்வர்யமானது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறது. இப்போ நம்ம சுவாமியும் கூட ஒரு நிதிக்கு ஆசைப்பட்டவர் தான். எனக்கு பெருசாக எதுவும் தனம்லாம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவரும் ஒரு நிதிக்கு ஆசைப்பட்டவர் தான். எந்த நிதி அப்படின்னா, எந்திசை பரவும் சீரோர் எங்களுக்கு இந்த வெட்டில் உண்டவார் உரைப்பார் போல 9 பொருள் உரைத்தோம் பண்டு நான் மறையோர் காக்கும் மாநிதி இவை அனைத்தும் கண்டவர் வில்லார் வில்ல கருதுவார் காண்கிலார். இது வந்து நம்ம சுவாமியோட பிரபந்தத்தில் திருமந்திர சுருக்கில் இது வரும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த எந்திசை பரவும் சீரோர் எங்களுக்கு இந்த 8 அஷ்டாட்சர மந்திரம் அதுதான் மாநிதின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்ப்பார். எங்களுக்கு இந்த 8ன்றது அஷ்டாட்சர மந்திரம். உண்டவார் உரைப்பார் போல நமக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி இந்த ஸ்லோகங்கள், இந்த பாசுரங்கள் மூலமாக நான் என்னால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். உண்டவார் உரைப்பார் போல 9 பொருள் உரைத்தோம் பண்டு நான் மறையோர் காக்கும். ரொம்ப பெரிய வேதம் வாசிச்சவா, அந்த மாதிரி ரொம்ப பெரிய வாழலாம், முக்தர்கள் நித்தியர்கள் இவாழலாம். பண்டு நான் மறையோர் காக்கும் மாநிதி இவை அனைத்தும். இந்த அஷ்டாட்சர மந்திரம்ன்றது அப்பேற்பட்ட நிதி. இந்த நிதிக்கு தான் சுவாமி ஆசைப்பட்டார்.
இந்த இப்போ நம்ம சொன்ன நவநிதியில் அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த்துன்னு சொன்னோமே, அது ஒன்றுத்துக்கு தான் சுவாமி ஆசைப்பட்டிருக்கார். அது அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ எதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதெல்லாம் நமக்காக சொல்லியிருக்கார். அதனால தான் இதை பலஸ்ருதி ஸ்லோகமாக சொல்கிறது. இந்த ஸ்லோகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக பரிசுத்தமாய் அடைந்திருக்கின்ற துவம் நீ தனியதா, பணத்தில் ஆசைப்படுகிற ஏன எவராலே பூஜிக்கப்பட்டாயோன்னர். என்னாலேன்னு அவர் சொல்லவே இல்லை. யார் ஒன்றை பூஜிக்கிறாளோ அவளுக்கு நீ அதை கொடுத்துருவ அப்படின்ட்டு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இதை ஒரு பலஸ்ருதியாக நம்மளுக்காகனே ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலமாக நம்மளோட பண கஷ்டமானது நிச்சயமாக சத்தியமாக நீங்கும் அப்படிங்கிறது பெரியவாளோட வாக்கு. ஆக ஒரு பலஸ்ருதி ஸ்லோகமாக இது நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.